இந்த சீரீஸ்ல வந்து அப்படி இருக்காது. அன்சீன்னா உண்மையிலே அன்சீன். அந்த டேம கடந்து போறோம். கடந்து போனா அங்க ஒரு கிராமம்லாம் இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. பக்கத்துல போனா தெரியும். போக முடிஞ்சா சூப்பர். இது என்ன சித்தரவுல பாத்துட்டு இருக்கீங்க? கடைசி ஒரு தடவை அவன் என்னன்னு கேட்டான்? பொண்ணு கேட்டான். யாரு கேட்டா? லிவினா எப்படிரா கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு பையனும் ஒண்ணா இருக்க முடியும்? நீ சொல்ற எதுவுமே இல்ல. நாங்க 2 பேரும் ஒரே வீட்டை ஷேர் பண்ணி தங்கியிருக்கோம். அவர் என் ஃபிளாட்மேட். ரொம்ப முக்கியமான ஊருக்கு வந்திருக்கோம். பட் ஆனா ஐம் சோ சாரி. புரியுது, டயர்டா இருக்கு. கண்ணெல்லாம் செவந்து கிடக்கு. நம்ம ட்ரெயின் டிக்கெட் பண்ணி 2 இயர்ஸ் பண்ணோம். 90% சான்ஸ் என்ன ஐடி சொல்லிட்டு புக் பண்ணோம். 2 இயர்ஸ்ல 120 டிக்கெட் இருக்குமா? அவ்வளவு ஈஸியா அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க. 3 இயர்ஸ் தான் பாசிபிலிட்டி பாக்கலாம். டைம் கொடுக்கலாம்னு பார்த்தா நல்லா பேசி அவங்க மக்களுக்கு சொல்றேன். இப்போ நாங்க இருக்கிற இடம் அப்படியாப்பட்ட ஒரு இடம். மக்கள் என்ன நினைச்சுவாங்க? 2 நிமிஷம் ஆட் போல சொல்லிட்டு 10 செகண்ட் கேட்டகரா எடுத்து பார்ப்பாங்க. இல்ல நீங்க எடுத்த காமெடி இல்ல, இந்த வீடியோ. என்ன சித்தரவுல பாத்துட்டு இருக்கீங்க? இல்லடா, இதுல பாத்தா காப்பி அடிப்போம்டா. ஆல்ரெடி கமெண்ட் ஃபுல்லா கழுவி ஊத்துறாங்க. நான் தான் சொல்றேன், சும்மாவே காப்பிங்கறாங்க. சரி, காப்பி அடிச்சிட்டு போயிடுவோம். சரி, இப்ப அதெல்லாம் விடுங்க. சீரியஸாவே கேக்குறேன். இந்த நாய் தான் ஏன்டா நான் ஃபர்ஸ்ட் போய் அடிக்க ரொம்ப அடிச்சு. சாரிப்பா, அன்சீன் தான் இது வரைக்கும் வராதுடா. உண்மையிலே அன்சீன். கன்னியாகுமரி என்ன அன்சீன்? என்னது? சன்ரைஸ் சன்செட் திருவள்ளுவர் சிலை கடல். சன்ரைஸ் சன்செட் திருவள்ளுவர் சிலை. அந்த திருவள்ளுவர் சிலை லைட்டா கூட அப்படியே தான் நிக்கும். இது வேற என்ன பாக்கல மாறும்ல அப்பப்ப. அதான் அன்சீன். அப்போ ஒரு நீ மாற மாட்டேன். இந்த சீரீஸ்ல வந்து அப்படி இருக்காது. அன்சீன்னா உண்மையிலே அன்சீன். இல்ல, அதே மாதிரி இப்ப சொல்லிரோம். இப்போ ஏதோ திருப்பூர் என்னது திருப்பரங்குன்றம் ஃபால்ஸ் ஒன்றாய் சேர்ந்து ரைட் சொல்லு. வர வேண்டும். இவனை ஷோ கூட்டி வந்து கூடாது. அவசர பண்ணு. வாயமுறா குரங்கு. மாறணுமா? இல்ல நாங்க மாறணும். இதுதான் திருப்பூர் மக்கள். வந்த திருப்பூர் மக்களா? திருப்பரப்பு மக்கள் தான் வந்து உட்கார்ந்தாரு. நாங்க டிஸ்டர்ப் பண்றது மாறணுமான்னு கேக்குறாரு. பாத்தீங்களா, நம்மள போன்னு சொல்லல. மக்களோட அன்பே அன்பு தான். அண்ணனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ணே, எங்க ஊரை பத்தி. திருப்பரப்புன்னு சொன்னா வந்தவரை வாழ வைக்கிறது இடம் மட்டும். அண்ணன் பேரு? என் பேரு முருகன். முருகன். வாவ், சாப்பிட்டு முருகன். திருப்பரப்பு முருகன். அப்படியே ஒரு வைபை பார்த்த மாதிரியே இருக்கு. திருப்பரப்பு இந்த ஊர்ல யாராவது உங்கள்ட்ட வந்து ஏதாவது சொல்லிட்டு பார்ப்போம். எங்க அண்ணன் முருகன் இருக்காரா? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. ரவுடி சைன் அப்படி கிடையாது. மரியாதை அது ஒரு மரியாதை. அன்பு. முருகன் அப்படின்னீங்கன்னா ஐயோ அவரா. இன்னைக்கு சண்டேனால அன்பு அன்பு அன்பு. அப்ப முருகர் இல்லையா உங்க பேரு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. பஸ்ல வரப்போ எனக்கு கழுத்து கொஞ்சம் சைடா புச்சிச்சனே. கொஞ்சம் மசாஜ் பண்ணணும். யாராவது நல்ல ஆளா? நல்ல மசாஜ். தாடை இருக்கு. நான் பிடிச்சு விடணுமா? நான் பிடிச்சு விடணுமா? நான் பிடிச்சு விடணுமா? ஒரு 2 செகண்ட்ல கடுத்து வேனே நான் முடிச்சிடுறேன். பொண்ணை தான் நீ கேட்ட. அல்ல, என் வலிக்கு ஒரு மருந்து நீ கேட்ட. பொண்ணு கேக்குற? எங்க பார்த்தாலும் பொண்ணு பொம்பளை ஆன்டி ஆயா வயசானவங்களே கேக்குறீ. ஆம்பளை கேட்க மாட்டியா? பண்றது முல்ல மாதிரி தானோ. ஆனா மூஞ்ச மட்டும் சிச்சா மாதிரியே வச்சிரு. எப்படி நீ என்கிட்ட கேட்ட? என்ன கேட்ட? மருந்து கேட்கல, ஒண்ணுதான் கேட்டேன். மருந்து கொடுங்க கொஞ்சம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. கடைசி ஒரு தடவை அவன் என்னென்ன கேட்டான்? பொண்ணு கேட்டான். அவர் அடுத்த இன்னும் 70 வயசுல மறக்கவே மாட்டாரா? நைட்டு தூங்கும் போது கூட அவன் பொண்ணு கேட்டான். வீட்டுல என்கிட்ட கேட்கல. வீட்டுல ஏதாவது கேட்டா எப்பறம் என்ன பார்த்து கேட்கலாம். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? ஓகே, நம்ம வந்திருக்கிற இடம் நாகர்கோயில்ல பேச்சிப்பாறை. ஓகேவா? பேச்சு பேச்சு பெருமை உள்ள கன்னியாகுமரியில கடல் தான். ஆனா இங்க ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். டேம்ல ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. அங்க ஒரு நிமிஷம். டேம் நான் நிறைய டேம கடந்து போறோம். கடந்து போனா அங்க ஒரு கிராமம்லாம் இருக்கு. அந்த கிராமத்துக்குள்ள போக முடியுமான்னு தெரியல. பக்கத்துல போனா தெரியும். போக முடிஞ்சா சூப்பர். இது சூப்பரா பக்கத்துல போன வைபா இருக்கு. சோ இந்த நாகர்கோயில் சீரீஸ்ல நீங்க விதவிதமான கலரான அன்சீன் பிளேஸ் எல்லாம் பார்க்க போறீங்க. அங்க எல்லாருமே உங்க கூட சேர்ந்து நாங்க லாக் பண்ணி போறோம். வெல்கம் டு விஜி. ஐயோ, காப்பி அடிக்காதீங்க. ஓகே, வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் டே.
வா 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 பாடி 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 இங்க பாருடி எப்படி அன்சீன் என்ன திட்டுனீங்களே பாரு இயற்கை பாரு, இயற்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் இயற்கை. தம்பி யாரோ ஒன்று மயிர்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல குட்டி புரிஞ்சுக்க, சில இடத்துக்கு கூட்டம் ரொம்ப ஆடக்கூடாது. ஓகேவா? சரி ஓகே, வா அதெல்லாம் நான் யாரு நான் யாருன்னு கமெண்ட்ல போடுங்க. ஓகே, குட்டி வினா சொன்ன மாதிரி முதல் அன்சீன் இடத்துக்கு போறோம். அன்சீனா இல்ல எங்களுக்கு ஒரே இதோட எங்க சீனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தம்பி பயமாகுது. அப்படியாரா நாங்கடா பயமாகுது. காதலோட தோல்விய வாழ்க்கையோட வெற்றிதான். பொண்ணுங்கெல்லாம் திட்டாத மாமா, உன்னிய திட்டிக்க 5 6 7 தண்ணி வீணா போன ஆட்கள் என்ன மாதிரி வைப்புன எல்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம விளாக தவிர நல்லா இருக்கு. அழகான வைப். இத கண்டிப்பா ஹேர் ஜார்ஜ் பிரிச்சு தான் எடுக்கணும். வாய்ஸ் தனி, மியூசிக் தனியா. என்னால முடியலடா. அண்ணே என்னன்னு இது? பைரதாப்ஸ் கரவன் பாத்திருக்கீங்களா? ஜாக்ஸ் பெரோ அவர் தீவுல மாட்டிப்பார்ல, அந்த தீவு மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி வாங்க வாங்க, முதல்ல நான் வந்திருக்கேன். முதல்ல தம்பி காலை தோப்பா. இது என்ன ரொம்ப எவ்வளவு நடிக்க ஆழமே இல்லை, இவ்வளவு ரியாக்ட் பண்ணலாமா? பாத்தபட்சம் மொல்ல இருக்கு. சோ நம்ம அந்த பகுதிக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த பகுதி என்ற எந்த பகுதிப்பா? இதான் பகுதி. ரைட்பா. இதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு 7 கிராமங்கள் இருக்குப்பா. சூப்பர். சரியா? அங்க ட்ரைபல்ஸ் தான்ப்பா. ஓகேவா? ட்ரைபல்ஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி ட்ரைபல்ஸ் கிடையாது. ட்ரைபல்ஸ் அவங்க Dress கீழ அவ்வளவு இருக்கா? டேய் ட்ரைபல்ஸ் வேற. சரி ஓகே, சோ மொத்தம் 7 கிராமம் இருக்கு. உள்ளார 7 கிராமங்கள் இருக்கு. இங்க ஒரு அண்ணன் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்து அவருக்கு முடிஞ்சா கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போவாரு, இல்லனா இங்க இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. கிராமத்தை ஒரு ஆளி வந்தான் போல. கான்டாக்ட் பைத்தியம் இங்க இருக்கு. கான்டாக்ட் இருக்கு. கான்டாக்ட் இல்லாம எப்படி ப்ரோ? போன் இருக்கு. குட்டி வேணும். அங்க 250 தடவை வந்திருக்கு. இங்க எத்தனை தடவை வந்திருக்கு? இங்க ஒரு 250 தடவை வந்திருக்கு. லெட்டர் போட்டாச்சு அவங்களோட கான்டாக்ட் வச்சு. இந்த கிராமங்களுக்குலாம் போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு முக்கியமான இடத்துல நிக்கிறோம். சரியா? நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? கரெக்ட் மிக்சிங் ஒண்ணு இல்ல. மிக்சிங்ல இருக்கு வோட்கா ஒண்ணு இல்ல. டேய் என்னடா சொல்ற மச்சான்? அங்க பாரு கூடு கூட இருக்கா, வீடு வீடா. அது பேர் வந்து ஹனி ஹார்வெஸ்டிங், தேன் விவசாயம் மாதிரி. தேனீக்கெல்லாம் தத்தி ஆவன மாதிரி வாண்டடா வந்து தேனீகள் கூட்டிட்டு போகுது. அதுக்கு ஏதாவது செய்முறைகள் இருக்கும்பா. அந்த வீடு வீடா இருக்குல்லப்பா, அதுக்குள்ள வந்து தேன் வந்து கூடு கட்டிருப்பா உள்ளார போய். அத வந்து அவங்க டோட்டலா எடுத்து புழிஞ்சு தேன் உருக்கிடுவாங்க. தேன் உள்ள போய் சிக்கு பண்ணி தேன்ல இருந்து தேனி வராது. சைடுல ஓட்டப்பட்டு தேடிட்டு பார்க்கணும் ஆசை. பொண்ணு 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 வேணும். அனிமல்ஸ்ல இருந்து தேனிக்கு யார் வேணா அசிங்கப்படுத்துங்க. பொம்பளை சோக்குன்னு இவர் மட்டும் என்ன சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. நீ மட்டும் சொல்லாத. என்னடா டேய் நீ என்னடா? நான் ஒரு என்னங்க நீங்க இந்த அன்சீன்ல ரப்பர் தோட்டங்கள் நம்ம பார்க்க போறோம். வேர்ல்டு ஃபுல்லா இங்க வந்து ரப்பர்கள் வந்து கொள்முதல் பண்றாங்க. கன்னியாகுமரியோட மெயின் பிசினஸே வந்து ரப்பர் தோட்டங்கள் விளைவிக்கிறது தான். ஒரு டவுட்னே, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இவன் சொல்ல முடியாது. போர் அடிக்குது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதிர்ச்சி. இங்கிருந்து ஒரு மேல போனா 1.5 மணி நேரம் ஒரு வீடு வருது. அந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி ஆட்டுக்குள்ள வளர்க்குறாங்க போல இருக்கு. அங்க புலி வந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிருச்சு. இங்க வந்து ஆமா புலி, உண்மையான புலி. ஆனா இது இன்னொரு விஷயம் தெரியுமா? இங்க புலி மட்டும் இல்ல, கரடி, யானை எல்லாமே இங்க இருக்குமா. இது ரொம்ப டேஞ்சரான காடு. ஆமா, அந்த ஒண்ணு கொஞ்சம் உள்ள நடந்து போனா சமயம் வந்துடும். ஆமா ஆமா. எங்களை பார்த்தா நெத்தில வந்து நெத்தில இழிச்ச எழுதிருக்கு, இவன் நெத்தில முட்டா எழுதிருக்கு, உன் நெத்தில பை எழுதிருக்கு. இவன் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற மாதிரி சொல்லுவாராம். புலியில ஒருத்தன் வந்து சாவடிக்குமா நம்மள. அதெல்லாம் உள்ள ஆள் இருக்காங்கடா, வா போலாம். உள்ள ஒரு ஆட்டு வந்து ஒரு வாரத்துல புலி ஒன்று தூக்கிட்டு போச்சான். யானை வந்து ஒரு யானை வந்து 3 பேர் 4 பேர் நசுக்கிட்டு போயிடுச்சு. உண்மையா? எப்போ?
இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி 1 வீக்கா? ஆமா 4 நாள் முன்னாடி சொன்னாங்கல்ல. 4 நாள் நேத்துன்னு சொன்னாங்க. காலையிலயா? 2 பேர்ல யார் போய் சொல்லுவான்னு எனக்கே தெரியல. 2 பேரும் மாறி மாறி போய் பேசுவாங்க. இல்ல உண்மையிலேயே சொல்லுவேன். 1/2 மணி நேரம் முன்னாடி இப்படி போச்சு ஒரு புலி. அயாஸ் ஏதோ என்ன புலி இப்படி வர மாதிரி தான் வந்துச்சு. இவங்க விளாகான்னு திருப்பி போய். அப்ப நான் சொன்னது உண்மைதானே? இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இப்ப அந்த மேல உள்ள மக்கள் எல்லாம் பார்க்க முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது, மூடிக்கிட்டாரு. அதனால வேற இன்ட்ரெஸ்டிங்கான அன்சீன் எடுத்து கொஞ்சம் 1.5 மணி நேரம் இது என்ன மட்டும் பத்தல. என்ன அன்சீனுங்கறாங்க. பக்கத்துல வந்து காட்டு விலங்குகள்லாம் இருக்கு, பார்க்க போலாம்னா முடியாதுங்கறாங்க. போட்ல ஏறனா தனக்கு நீச்சல் தெரியாது. வாங்கடா நான் போறேன்டா, வாங்கடா வா மச்சான் போலாம். எங்களுக்கு இந்த அன்சீன் வேணாம். உடம்புல உயிர் இருக்கிறவன், இந்த மனசுல தைரியம் இருக்கிறவன் என் கூட வா. நீயே போ. யாருமே இல்ல. ஏய் நீ போடா. கேமராமேன் போடா, பின்னாடி போடா. ஏய் அதாவது போனா சாவடிச்சிடலாம், ஒரு அடியா முடிச்சு விடலாம் பாக்குறீங்க. உட்காரலாம் வாங்கண்ணே. வணக்கண்ணே. ஏன்னா ஊருமா, இந்த ஊர் பேர் என்னமா? இந்த ஊர் தச்சமலை. தச்சமலை. எங்க ஊர் வந்துட்டு தச்சமலை பின்னமுடுதாரி. இங்க இருந்து உங்க ஊருக்கு போறது எவ்வளவு தூரம் ஆகும்? அது தெரியாது, எனக்கு தெரியாது. எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அதுவும் தெரியாது. அதுவும் தெரியாதா? டைமும் தெரியாதா? அதுவும் தெரியாது. போறதான் போக்கு, வரதான் வரவு. ஏதோ யானை 2 பேத்த அடிச்சிருச்சு, புலி கோதார் சைடு. கோதார் சாவுடு. எங்க வீட்டுக்கிட்ட வந்து புலப்பங்கால ஒரு 6 மணிக்கெல்லாம் புலி சவுண்ட் கேட்கும். டெய்லி கேட்கும். புலி வருமா? ஆனா உங்களை எதுவும் பண்ணாதா? ஒரு நாய் வளர்த்த முடியல. நாயை தின்ட்டு போயிருமா? நாயை தூக்கிட்டு போகும். எங்க ஊர்ல வந்து கரண்ட் கிடையாது. ஆனா ரோடு மட்டும் வந்து காங்கிரீட் வந்து போட்டு விட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து இதே மாதிரி நாய், இந்த நாய் குறைச்சுன்னு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு நாய் மட்டும்தான். 4 கிராமம் இருக்கு. மெயின் வந்து தச்சமலை இருக்குதான் கரண்ட் கிடைக்கும். அதுக்கு மேல கரண்ட் கிடையாது. மண்ணனுக்கு தான் சோலார் கொடுத்துருக்காங்க. மலையில கத்தாது. சோலார்ல என்னமா நீங்க வீட்டுல எரியும்? ஒண்ணுமே எரியாது. லைட் மட்டும் தான் கத்தும். வெறும் லைட் மட்டும் தான் கட்டும். அது மலையிலனால ஒரு 8-9 மணி வரை நாங்க சில சமையல் அடுப்புல இருக்கும், அந்த இடத்துல லைட் போயிரும். பிறகு நாங்க அந்த தீக்கல் இருக்குல்ல, தீ கொல்லிக்கட்டை வச்சு இப்படி மின்னு தான் இருக்கணும். அதான் நைட்டு பூரா அதுதான். ஆமா, அது பக்கம் இந்த யானை வர நேரத்துல நாங்க பெரிய இந்த கட்டால தூக்கி மிட்டத்துல தீ போடுவோம். யானை ஓடிடும். யானை ஓடுதாங்க. நம்ம பில் சவுண்ட் காட்டி யானை ஓடும். அல்ல யானை எங்க ஓட போறது? நம்ம தான் ஓட. நாங்க அதனால பாறையில பெரிய மரத்துல எல்லாம் குச்சில் கட்டி வச்சிருக்காங்க. மாடம் நம்ம வீடு கட்டி வச்சிருவாங்க. வீடுன்னா ஈத்தல வாழை ஒடிச்சு கம்பு இதெல்லாம் மூங்கில் இருந்து அதுக்கெல்லாம் மூங்கிலி இதை ஒடிச்சு வெட்டி மாடம். நாங்க வந்துட்டு ஆனை சவுண்ட் காட்டா எங்க வீட்டுக்கு மேல பாறை இருக்கு, அதுக்கு மேல ஏறி இருப்போம். சில நேரம் 12 மணிக்கு வரும், சில நேரம் 1 மணிக்கு வரும், சில நேரம் 6 மணிக்கு வரும். காட்டு யானை அது வந்துட்டு அது போகு நேரம் நாங்க அதுல இருந்து படக்கு இருக்காது. படக்கு வரங்கன்னு பேச்சு பர போகணும். எங்க பாவம் பார்த்து போகுது. மக்கள் இருக்காங்க ஒரு பயத்துல அது போகுது. ஆனா நம்ம தான் பயந்து ஓடணும் தவிர அது பயந்து போகல. வேற என்னெல்லாம் விலங்குகளா இருக்குமா? வேற பன்னி இருக்கு, மாவு இருக்கு, குரங்கு இருக்கு, பிலி இருக்கு. கரடி இருக்காமா? கரடி கோழி வளர்த்த முடியல. கோழி வளர்த்த கூட்டுக்குள்ள கோழி பிடிச்சது. ஏதோ நம்ம பிறந்தாச்சுல மண்ணுல, இப்ப எங்க நாங்க ஓட முடியும்? நாங்க மலையிலே கிடக்கும். அப்ப நாங்க எங்க ஓட முடியும்? உங்க சிட்டிக்குள்ள இருந்து வந்து நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் இருக்கும், உங்களுக்கு எப்படா பேச்சு பறக்க போனோம்னு உங்களுக்கு தோணும். அப்படித்தானே? அப்ப எங்களுக்கு பேச்சு பறப்பன்னு எப்படா எங்க காட்டுக்குள்ள போனோம் எங்களுக்கு தோணுது. கேட்டீங்களா? நீங்க வெளியில போய் சிட்டிக்குள்ள இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்ல? எங்களுக்கு அங்க தண்ணி பிடிக்காது, அங்க ஒண்ணுமே எங்களுக்கு பிடிக்கல. நீங்க வந்தீங்கன்னா அங்க கடல் இருக்கு, சினிமா தியேட்டர் இருக்கு, என்ன கோரசன் இருந்தாலும் எங்களுக்கு மலை மாதிரி பிடிக்காது. அங்க வந்து எங்க சிட்டிக்குள்ள இருக்கிற எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்காது. நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. எங்களுக்கு கரண்ட் இல்லனாலும் பரவாயில்ல, யானை வந்தாலும் பரவாயில்ல, புலி வந்தாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே பரவாயில்ல. எங்களுக்கு இங்கதான் விருப்பம். இங்க சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்காது. அங்க போனா ஒரு சாக்கடை வாடை பிடிக்காது நமக்கு. இந்த ஊருக்கு பாருங்க, என்னாவது ஒரு வாடை இருக்க மூக்குல இல்ல. அந்த ஊருக்கு வந்தா என்ன இல்லாம இதெல்லாம் குடிப்பீங்க, நம்ம குடிக்கலாம். அங்கன்னா நமக்கு பிடிக்காது. எங்களுக்கு நாங்க அந்த 8 மணி போட்டு போயிட்டு அங்க இருந்து வார நேரம் எங்களுக்கு உயிரெல்லாம் ஒரு மாதிரி படப்படவா இருக்கணும். லைட் இல்ல, நல்ல ஒரு குடிவெள்ளம் இல்ல, கேட்டீங்களா? நல்ல ஒரு ரோடு இல்ல, ஒரு சாணம் ஒரு தீப்பெட்டி வாங்கலாம் பேச்சு பிறகு தான் போகணும், இந்த போட்ல தான் போகணும். அப்ப இத்தனையும் கூட எங்களுக்கு வந்த ஒண்ணுமே வெள்ள வசதி இருந்தா எங்களுக்கு பரவாயில்ல. அது கரண்ட் கூட வந்தா தண்ணி குடிக்கிற தண்ணியே குளிக்கிற தண்ணியும் சரி கிராமத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது அந்த லைட் கரண்ட் கூட வந்திருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு விட்டு பக்கம் ஏதாவது வந்திருந்தா உங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க ஓடி எங்காவது போய் ஒளிச்சிருக்கோம்ல. இது நம்ம இந்த நைட் ஆனா ஒண்ணுமே தெரியாது. சரி, ஓகே. இது பாக்குறவங்க இது பத்தின அதிகாரிகள்ட்ட கொண்டு போய் உங்களுக்கு தண்ணியோ கரண்டோ கொண்டு வந்து கொடுக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க சீக்கிரமா. நாங்களும் அந்த வீடியோல நாங்க போடுறோம். மறுபடியும் இன்னொரு ஜென்மம் உங்களுக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பிறக்கணுமா இல்ல சிட்டிக்குள்ள பிறக்கணும்? எங்களுக்கு இங்கதான் பிறக்கணும். இன்னும் பரவாயில்ல, எங்களுக்கு இங்கதான் விருப்பம்.
எங்களை சிட்டில கொண்டு போட்டா கிடைக்காது. நாங்க எங்களுக்கு அங்க இருக்க முடியாது. உங்க பிள்ளைங்களும் இங்கே தான்? எங்க பிள்ளைங்க எல்லாம் இங்க தான் இருக்கணும். குட்டி பசங்க இவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறாங்க. எங்க படிச்சுட்டு இவங்க எல்லாம் வேலைக்கு போகணும்னா எங்க வேலைக்கு போனா போட்டோம். ஆனா இங்க வந்துடணும். வேலைக்கு போயிட்டு திருப்பி இங்க திருப்பி அவங்களுக்குன்னு ஊர் இருக்குல்ல, உங்களுக்கு ஊர் இருக்குல்ல, இங்க வந்துட்டு உங்களுக்கு ஊருக்கு போனது இருக்கா, அதே போல எங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து படிச்சு வேலைக்கு போயாச்சு. உங்க அம்மா அப்பா எங்க இருக்கு? உங்க ஊர்ல தானே. அம்மா அப்பா தட்டி இங்க வரணும், நம்ம ஊருக்குள்ள வரணும். நாளைக்கு அண்ணனும் இங்க விதம் வரணும். சூப்பர். சிறப்பு. உங்களை ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போறோம்.